ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியாக முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 முருங்கைக்காய், 1 பீஸ் புளி, 1 வெங்காயம், 3 தக்காளி நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் 1 கிளாஸ் அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா 5 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பருப்பு நல்லா வெந்திருக்கும். இப்போது 1 ஸ்பூன் அளவு, பெரிய ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது கூட நறுக்கிய 1 வெங்காயம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளியும் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு சின்ன கப் அளவு புளி கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. பாருங்கள் எந்த அளவு எம்மியாக இருக்குன்னு இந்த சாம்பார். இப்போ ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளித்து இந்த சாம்பாரில் கொட்டிடுங்க. அவ்வளோதான், முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் டிஷ், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த சாம்பாரை 2 மினிட்ஸில் வச்சிடலாம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.